ஹாய், 1 கப்பு மீல் மேக்கர் இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். 1 கப்பு மீல் மேக்கர் நல்லா சூடான தண்ணியில் போட்டு அது கொஞ்சம் நல்லா பால் மாதிரி நல்லா பெருசானதுக்கு வருமா அது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. ஒரு பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.